ஐயா ரெட்டு ஐயா 20. ஐயோ ரெண்டும் தப்புங்க. ஐயா ரெட்டும் தப்பு, ஐயா 20 தப்பு. ஐயா 30 தானே வரும். அது எப்படி அந்த கணக்கு வரும்? ஆமா நீ அரிசி வாங்க வந்தியா கணக்கு போட வந்தியா? அரிசி வாங்க தான் வந்தேன். யோ வீட்ல இருக்கிற பொண்டாட்டி அனுப்பி வேண்டியதா? ஐயோ அவங்களுக்கு எல்லாம் இதுல பழக்கமே இல்லங்க. இல்லடா. ஆமாங்க எங்களுக்கு தான் இதுல நிறைய சர்வீஸ். ஆமா. இப்ப எல்லா அரிசிலயும் ஒவ்வொரு கிலோ சாம்பிள் வேணும்னே. ஒவ்வொரு கிலோ அரிசி சாம்பிள். இத பூரா முதலாளி வேண்டாம் சொல்லிருப்பாரு. ஆமாண்ணே ஆமாண்ணே. முதலாளி நம்மளை பத்தி வெளியில எது விசாரிச்சீங்களா? அப்படிலாம் ஒண்ணு விசாரிக்கலண்ணே. அப்ப வாங்க சாம்பிள் கொடுத்துருவோம். கோழி வாங்கிட்டு போக வேண்டியதானே. 50 ரூபா வயல இருக்கிறது 25 ரூபா தான் இருக்கு. 25 ரூபா குறையுதா என்ன பண்றது? அங்கிட்டு இங்கிட்டு பாத்து நானும் கோழி வாங்குறதுக்கு தான் வந்தேன். அப்படியா? 25 ரூபா தர்றேன். வாங்கிட்டு வா. ஏது மச்சன கோழி வச்சிருக்காரு நம்ம கடையில வாங்குறீங்களா? இதுக்கு தான் சின்ன பசங்க கடையில வாங்குறாங்க. எதுங்க 45 ரூபாய் கோழி 50 ரூபாய்க்கு வித்துட்டானே. என்கிட்ட சில்லறை கிலோ நான் போய் 5 ரூபாய் கொடுத்துறேன். கிலோ 25 ரூபாய் போடுறதா அந்த கோழி நம்ம பழங்கலங்கி பார்த்தோன்னா சரி நீங்க எடுத்து கொடுக்குறீங்க நான் கடையில கூட திருப்பி கொடுத்தா. 45 ரூபா காலுல மிச்சம் 5 ரூபா கையில கொடுத்தாரு. அந்த பயலுக்கு இருக்கோ. மீதி 3 ரூபாய் நாளைக்கு எவ்வளவு? 1 ரூபா 1 ரூபா. அப்ப 25 ரூபாய் போட்டோம். கூல் முதல்ல எவ்வளவு ஆச்சு? 25ல 1 ரூபா போச்சுனா 23 23 கொடுத்தா எவ்வளவு? 47 52 ரூபாய் சேர்த்து கொடு. 47 49 பாருங்க என்னண்ணே இவ்வளவு பழம் வச்சிருக்கீங்க எப்படி நான் உங்களால முடியுது? என்ன வியாபாரம்